அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார். அடுத்தபடியாக மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கணேஷ் அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் திரு நைனி என்கிற வெங்கடேசன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு சீனிவாசன் ராயப்பேட்டை சீனிவாசன் அவர்கள் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு ராஜபிரகாஷ் கோயம்பேடு ராஜபிரகாஷ் அவர்கள் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு திரு தாம்பரம் வெங்கடேசன் அவர்கள் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பி ஜெயக்குமார் அவர்கள் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு முனியப்பிள்ளை வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பார்த்தசாரதி அவர்கள் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக திருவள்ளூர் வடசென்னை மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு திரு சூரப்பட்டு வேலு அவர்கள் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு திரு வீரமணி அவர்கள் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் திரு வஜ்ரவேலு அவர்கள் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு எம் தினேஷ் அவர்கள் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு திரு வசந்த் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் திரு நீலகண்டன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஊடக பிரிவு செயலாளர் மாண்புமிகு திரு கிளாசிக் சீனிவாசன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக தலைமை நிலை செயலாளர் திரு சாய்கிரண் அவர்கள் வருமாறு அழைக்கிறோம். அடுத்தபடியாக மாநில சட்ட ஆலோசகர் திரு வழக்கறிஞர் இ சுதாகர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக மாநில துணை செயலாளர் மாண்புமிகு திரு சரவணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக மாநில துணைத் தலைவர் திரு பாஷாபாய் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக மாநில துணைத் தலைவர் ஜி சேகர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக கௌரவ தலைவர் திரு சின்னத்துறை அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக திருவள்ளூர் பகுதியை சேர்ந்த திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய துரை அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை நண்பர் திரு திருவென்றாவ் தேவயான் அவர்கள் வருமாறு அன்புடன் உங்கள் கரகோஷத்துடன் அழைக்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய தமிழ்நாடு கால்நடை விவசாய சங்கத்தினுடைய தலைவரும் நம்ம இதய தெய்வமான மாண்புமிகு தங்க சாந்தகுமார் அவர்களை உங்கள் கரகோஷத்தோடு பத்தாது உங்கள் பலத்த கரகோஷத்தால் மேடைக்கு வருமாறு இருகரம் கூப்பி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். தயவு செய்து நம்முடைய விவசாயிகள் கால்நடை விவசாயிகள் நிறைய சேர் இருக்கு, சேர் போட்டு உட்காருங்க, யாரும் நிற்க வேண்டாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். யாரும் நிக்காதீங்க. இந்த வாரம் சேர் இருக்கு, கொஞ்சம் அங்க இருக்கிறவங்க எடுத்து கொடுத்தா இங்க இருக்கிறவங்க சேர் இல்லாத உட்காருவாங்க, நிக்கிறாங்க பாருங்க. அங்க இருக்கு பாருப்பா சேரு. பிரசாந்த் அங்க சேர் எடுத்து பாஸ் பண்ணுப்பா. வந்திருக்கக்கூடிய அத்துணை நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தினுடைய
கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்த எம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் மாண்புமிகு திரு தங்க சாந்தகுமார் அவர்களை வணங்குகிறோம். முதலாவதாக நம்முடைய கோரிக்கை என்னவென்று கேட்டால் சாலைகளில் மாடை சுற்றி திரிய விட மாட்டோம். நாங்களும் அதை தான் சொல்கிறோம். நாங்களும் மாடை சுற்றி திரிய விட மாட்டோம். எங்களுக்கு இடம் இல்லை. இடத்தை கொடுத்தால் நாங்கள் ஏன் தரப்போகிறோம் மாடை சுற்றி திரிய விடுகிறோம்? அரசாங்கத்திற்கு தெரியவில்லை. இந்த நேரத்தில் நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது என்றால், இப்பொழுது மாடும் நம்முடைய பெண் பிள்ளைகளும் ஒன்று என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை. நம்முடைய பெண் பிள்ளைகள் காலையில் சென்று மாலையில் வீட்டுக்கு வரும் வரையில் எப்படி வயிற்றில் நம்மை நெருப்பு கட்டிக் கொண்டிருக்கிறோமோ அதே போல ஒவ்வொரு மாடும் கவுட்டுவிட்டால் வீட்டுக்கு வருமா வராதா என்று தெரியும் என்ற அளவில் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இடமிருந்தால் நாங்கள் ஏன் மாட்டை ரோட்டில் அவுத்து விட போறோம்? அவுத்தே விட மாட்டோம். எங்களுடைய நிலைமை எப்போதுதான் புரிய வைப்பது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இன்றைய விற்கக்கூடிய விலை ஒரு தவிடோட விலை 1500 ரூபாய். ஆனா பாலினோட விலையை 30 ரூபாய் கூட தாண்டவில்லை. இதற்கு நாங்கள் எங்கே செல்வோம்? விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு மாடுகளுக்கு தீவனம் இல்லை. நாங்கள் எப்போது அப்ப எங்கே வைப்போம்? எங்களுக்கு கேட்பதுதான் நவீன மாட்டுத் தொழுவம் கொடுத்தால் எங்களுடைய தலைவர் சொன்னபடி நாங்கள் எப்பொழுதும் இன்றைய எப்பொழுதும் மாடை நாங்கள் வெளியே விட மாட்டோம். ஒவ்வொரு முறையும் மாடு வெளியே சுற்றி திரியை விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது எப்படி வருமோ, அடிபட்டு வருமோ, இல்ல வருமா வராதா, இல்ல கொள்ளையர்கள் பிழைப்பட்டு விடுமோ என்று ஒவ்வொரு முறையும் நாங்கள் பயந்து நாங்கள் செயல்பட்டு விடுவோம். ஆனா அது தெரியவே இல்லை யாருமே. நாங்க என்னமோ வேஸ்டா மாட்டா ரோட்ல அவுத்து விட்டு வீட்டை தூங்குற மாதிரி பேசுறாங்க. 4 மணிக்கு ஒவ்வொரு விவசாயியும் படுகிற துயரம் யாருக்கு தெரியும்? 4 மணி ஆச்சுன்னா மாடு வருமான்னு பார்க்கறது எப்போதுதான் தெரியும் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அது தெரிந்தால்தான் அடுத்தது உடன்படும். அடுத்தபடியாக நம்முடைய கோரிக்கை நவீன மாட்டு தொழில் தான், வேற ஒண்ணுமே கேட்கல. நம்முடைய இயக்கம் ஆரம்பித்ததோட முதல் நோக்கமே நவீன மாட்டு